ஒன்லி த ஃபைனல் கூட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி. அதாவது பார்த்தோன்னா ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தோன்னா இதில் எது வந்து உள்ளடங்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இறுதி பொருட்கள் மட்டும்தான் ஜிடிபிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இன்டர்மீடியட் கூட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர் நாட் கவுண்டட் இன் கால்குலேட்டிங் த ஜிடிபி பிகாஸ் தேர் வேல்யூ இஸ் இன்க்ளூடட் இன் த ஃபைனல் கூட்ஸ். இப்போ இன்டர்மீடியட் கூட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஜிடிபிக்குள்ளே நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்கிறதில்ல. ஏன் கணக்கில் எடுத்துக்கிறதுல ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எதில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு பொருள் உருவாக்குறாங்கன்னா அந்த பொருளுடைய இறுதி ஃபைனல் கூட்ஸ் அந்த பொருள் முழு வடிவம் பெறும்போது இறுதியாக அந்த பொருளாக விற்கும்போது அந்த பொருளுக்குள்ளே என்ன ஆயிரும் இன்டர்மீடியட் கூட்ஸினுடைய அதனுடைய விலையை வந்து பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இஃப் த இன்டர்மீடியட் கூட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி இட் வில் ரிசல்ட் இன் வாட் இஸ் கால்டு டபுள் கவுண்டிங். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அதனால் வந்து இன்டர்மீடியட் கூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிடிபிக்குள்ளே நம்ம கொண்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய விளைவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டபுள் கவுண்டிங் அப்படிங்கிறது இங்கே உருவாகும். அதாவது இரட்டிப்பு கணக்கீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இருமுறை கணக்கீடுன்னு சொல்லுவோம் தமிழில். இருமுறை கணக்கீடு அது 2 முறை என்னாகும் அதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படிங்க டபுள் கவுண்டிங் வந்துருச்சுன்னா அது வந்து என்னாகும் அது வந்து இன்னும் வந்து அதிகமாகும் விலைங்கிறது அதனுடைய பொருளுடைய வேல்யூங்கிறது இன்னும் அதிகமாக டபுள் கவுண்டிங் வரும்போது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் கூட்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க ஜிடிபிக்குள்ளே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ கப் ஆஃப் டீ பாட் இன் எ ஹோட்டல் இஸ் எ ஃபைனல் குட் பிகாஸ் இட் இஸ் கன்சியூம்டு அண்ட் டஸ் நாட் ஃபார்ம் எ பார்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் சம்திங் எல்ஸ். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டோமா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டீ வந்து நீங்கள் வந்து ஹோட்டலில் வாங்குறீங்க. ஸோ அந்த டீ அப்படிங்கிறது ஒரு கப் டீங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா இறுதி பொருள் இல்லையா. ஸோ அதை நம்ம நுகர்ந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆனால் அந்த டீ வந்து உருவாகுது இல்லையா. உருவாகுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்கிறதில்ல. ஆனால் நம்ம நுகர்வு மட்டும் செய்கிறோம். அந்த பொருள் இறுதி பொருளாக டீ வந்து நமக்கு வந்து ஒருத்தர் போட்டு அந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க டீ உருவாக்குறது என்ன பண்ணுவோம் அதில் வந்து மில்க்கு டீ தூள் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல அது ப்ரொடியூசிங் ஆகக்கூடிய அந்த பகுதி நம்ம என்ன பண்ணிக்கிறதில்லன்னா டஸ் நாட் ஃபார்ம் எ பார்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த கப் ஆஃப் டீ பீயிங் எ ஃபைனல் குட் இஸ் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி. ஸோ அப்போ வந்து அங்கே சந்தை மதிப்புங்கிறது என்ன எடுக்கப்படுகிறது அப்படின்னா ஜிடிபிக்குள்ளே என்ன வருது அப்படின்னா அந்த டீ அப்படிங்கக்கூடியது தான் வந்து பார்த்தோன்னா அந்த இறுதி நிலை பொருளாக வந்து பார்த்தோன்னா ஜிடிபிக்குள்ளே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுது. இப்போ என்ன ஆகுது ஒரு டீக்குள்ளே என்ன வருது சுகர் விச் இஸ் மிக்ஸ்டு இன் த டீ இஸ் அன் இன்டர்மீடியட் குட். இப்போ சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு டீக்குள்ளே வரக்கூடிய இடைநிலை பொருளாக இருக்குது. பிகாஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் டீ அண்ட் ஃபார்ம்ஸ் எ பார்ட் ஆஃப் த டீ சர்வ்டு. ஏன்னா சர்க்கரை அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியமான ஒன்றாக இருக்குது. அதை பயன்படுத்துகிறதா டீக்கு வந்து பார்த்தோன்னா உருவாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் த டீ இஸ் ப்ரைஸ்டு 10 ஏ கப் ஒரு கப் டீ வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா ஆஃப் விச் த வேல்யூ ஆஃப் சுகர் யூஸ்டு இஸ் 2. அப்போ அந்த டீக்குள்ளே ஒரு 10 ரூபா டீயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கரனுடைய விலை அதுக்குள்ளேயே அடங்கிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர்னுடைய அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ப்ரைஸ் ஆஃப் த கப் ஆஃப் டீ இன்க்ளூடஸ் த 2 ப்ரைஸ் ஆஃப் த ஸ்பூன் ஆஃப் சுகர். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு கப் டீ 10 ரூபானா அதுக்குள்ளேயே அந்த ஒரு ஸ்பூனு அந்த சுகர்னுடைய விலை 2 ரூபாயாக வந்துடுது அதுக்குள்ளேயே உள்ளடங்கிடுதுன்னு சொல்கிறாங்க. இஃப் திஸ் வேல்யூ ஆஃப் சுகர் இஸ் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி இட் வில் பி கவுண்டட் ட்வைஸ் ஆஸ் அ ஸ்பூன் ஆஃப் சுகர் அண்ட் அகைன் ஆஸ் எ பார்ட் ஆஃப் த கப் ஆஃப் டீ. இப்போ ஒரு ஸ்பூன் வந்து சுகர் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் நம்ம கணக்கில் எடுத்தோமா என்ன ஆயிரும் அப்படின்னா இருமுறை கணக்கில் எடுக்கப்படும். அப்போ வந்து அதனுடைய விலை இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருமுறை டபுள் கவுண்டிங் அப்படிங்கிறது வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் டபுள் கவுண்டிங் அண்ட் டு அவாய்ட் த இன்டர்மீடியட் கூட்ஸ் லைக் சுகர் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் ஜிடிபி. ஸோ அதனால தான் இருமுறை கணக்கீடுகள் வரனால தான் இந்த இடைநிலை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கப்படுகிறது. இந்த சுகர் அப்படிங்கிறது வந்து ஜிடிபிக்குள்ளே அந்த மொத்த பொருட்களுக்குள்ளேயே என்ன ஆயிரும் அந்த கப் ஆஃப் டீ வந்து வருது இல்லையா அந்த டீக்குள்ளேயே அந்த சுகர்னுடைய வேல்யூ சேர்த்து தான் அந்த 10 ரூபா அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து நேஷ்னல் இன்கம் சொல்லி பார்க்குறோம். தேசிய வருவாய் அல்லது தேசிய வருமானம்னு சொல்லி பார்க்குறோம். இதனோட டெஃபினேஷன் பார்த்தோன்னா நேஷ்னல் இன்கம் இஸ் எ மெஷூர் ஆஃப் த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு பை an economy ஓவர் a பீரியட் ஆஃப் டைம் நார்மலி a இயர். ஒரு
ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஆண்டினுடைய ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள் மற்றும் பணிகள் அதனுடைய பண மதிப்பு, மொத்த பண மதிப்பினுடைய அளவீடு தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா தேசிய வருவாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காமன்லி நேஷ்னல் இன்கம் இஸ் கால்டு கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய வருவாய் என்னென்னு அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம். அல்லது நேஷ்னல் டிவைடட்னு சொல்லுவோம். நேஷ்னல் டிவைடட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க இந்த கொஸ்டின். நேஷ்னல் இன்கம் தேசிய வருமாய் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் மெஷூரிங் அப் நேஷ்னல் இன்கம் சொல்லி பார்க்குறோம். அதாவது வந்து தேசிய வருவாயை அளவிடக்கூடிய பல்வேறு விதமான முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அளவிடக்கூடிய பல்வேறு விதமான முறைகளை நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜிஎன்பின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு அண்ட் இன்கம் ரிசீவ்டு இன் எ இயர் பை டொமஸ்டிக் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி. இட் இன்க்ளூடிஸ் ப்ராஃபிட்ஸ் ஏர்னடு ஃப்ரம் கேபிட்டல் இன்வெஸ்டட் அப்ராட். மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்நாட்டுக்குள்ளே ஒரு ஆண்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு நாட்டினுடைய உள்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் பணிகளுடைய வருவாய், அதிலேருந்து பெறப்படக்கூடிய வருவாய் தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிஎன்பின்னு சொல்கிறாங்க. ஜிஎன்பின்னா என்னென்னு கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம். இதில் என்னென்னலாம் உள்ளே வந்துடும், இன்க்ளூடிங் வந்து பார்த்தோன்னா இதில் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தோன்னா பெறப்படக்கூடிய ப்ராஃபிட் லாபம், அதாவது எதுலேருந்து பெறப்படக்கூடியது கேபிட்டல் இன்வெஸ்டட் அப்ராட். இப்போ வந்து வெளிநாட்டில் நம்ம வந்து முதலீடு செய்யப்படக்கூடிய மூலதனத்திலிருந்து பெறப்படக்கூடிய லாபமும் வந்து என்ன ஆயிரும் இதில் வந்து உள்ளடங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிஎன்பியினுடைய ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சி கன்சம்ஷன் ஐ இன்வெஸ்ட்மெண்ட். சி பொறுத்த வரைக்கும் கன்சம்ஷன் என்னது நுகர்வு அப்படின்னு சொல்லுவோம், அதை பயன்படுத்துதல். இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் முதலீடு செய்வதல். ஜிங்கிறது இங்கே வந்து என்னது இதோட ஈக்குவேஷன் ஜி வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பென்சர், அரசினுடைய செலவினங்கள்னு சொல்லி போகிறோம். ப்ளஸ் ப்ராக்கெட் க்ளோஸ்டு எக்ஸ் மைனஸ் எம் க்ளோஸ்டு. எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட்டு, எம்மை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட்டு ஏற்றுமதி இறக்குமதி, ப்ளஸ்ஸு என்எஃப்ஐஏ அப்படின்னு சொல்லுவோம். என்எஃப்ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அப்ரிவேஷன் பொறுத்து நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெளிநாடுகளிலிருந்து பெறப்படக்கூடிய மொத்த வருவாயினுடைய காரணின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது வெளிநாடுலேருந்து பெறப்படக்கூடிய மொத்த வருவாயினுடைய காரணி தான் என்எஃப்ஐஏ அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ஷார்ட் ஃபார்மு, இதனுடைய அப்ரிவேஷன் தான் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இதில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதில் வந்து முன்னாடி கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வித்தின் த ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள்ளே உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த காரணிகள், அதாவது பொருட்கள் மற்றும் சேவைகள் உற்பத்தி செய்யக்கூடிய அதனுடைய வெளியீடுகளுடைய மொத்த ஒரு மதிப்பு தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்என்பியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். நிகர நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. இந்த நிகர நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது என்ன சொல்கிறோன்னா இஸ் அரைவ்டு பை மேக்கிங் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் ரிகார்டு டு டிப்ரிசியேஷன், தட் இஸ் வி அரைவ் த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் என்என்பி by deducting the value of depreciation from cross national product. இப்போ வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதனுடைய வேல்யூ எப்படி டிடெக்டிங் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து நிகர நாட்டு உற்பத்தியை வந்து டிடெக்டிங் அதனுடைய மதிப்பை வந்து நம்ம வந்து கழிக்கும்போது என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய தேய்மானம் வந்து கழிக்கும்போது நமக்கு வந்து இந்த நிகர நாட்டு உற்பத்தியினுடைய அதனுடைய அரைவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதனுடைய வரக்கூடிய அந்த டிப்ரிசியேஷனானது சில
சில அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாகுது. ஸோ சில வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக நமக்கு உருவாகக்கூடியது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.